கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஃபேக்ட். சூப்பர் மார்க்கெட்ஸில் போடப்பட்டிருக்க டைல்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் போட்டிருக்க டைல்ஸ் மாதிரி ஒரே சைஸில் ஈவனாலாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல கிட்ட கிட்டையும் ஒரு இடத்துல தள்ளி தள்ளியும் டைல்ஸை போட்டிருப்பாங்க. கிட்ட கிட்ட போட்டிருக்க டைல்ஸில் நடக்கிறப்போ நம்ம வேகமாக நடக்கிறோமோன்னு நம்ம பிரெயின் நினச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஸ்லோவாக நடக்க வைக்கும். ஸ்லோவாக நடக்கிறதுனால நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸு கண்ணில் பார்ப்போம், சேல்ஸ் அதிகமாகும். அதுவே தள்ளி தள்ளி டைல்ஸ் போட்டிருந்தா நம்ம பொறுமையாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா இதை சும்மா நோட் பண்ணி பாருங்க. இந்த மால்லலாம் அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த எஸ்கலேட்டர் நல்லா நோட் பண்ணீங்கன்னா நம்ம ஆடாமல் இருக்க பிடிக்கிற இந்த ஹேண்ட் ரயில் 1 to 2% ஸ்டெப்ஸை விட வேகமாக தான் மூவ் ஆகும். ஏன்னா ஸ்டெப்ஸ் மேலே போகிறதுனால நம்ம பாடியை பின்னாடி தள்ளும். இந்த ஹேண்ட் ரயில் அந்த ஸ்டெப்ஸை விட கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதுனால நம்ம பாடியை முன்னாடி இழுக்கும். ஸோ நம்ம பாடியும் பேலன்ஸ் ஆகிரும். இது சேஃப்டிக்காக தான் இந்த ஃபியூச்சரே வச்சிருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ்ல இருக்க இந்த மெட்டல் டிப்பை பார்த்தீங்கன்னா 1, 2 இல்லைன்னா 3 ரிங்ஸ் வரைக்கும் இருக்கும். ஒரே ஒரு ரிங்கு மட்டும் இருந்தா 2 ஸ்பீக்கர்லையுமே ஒரே மாதிரியான சவுண்ட் தான் கேட்கும். இதுவே 2 ரிங் இருந்தா அது ஸ்டீரியோ, ரெண்டுலையுமே தனித்தனி ஆடியோ ஃப்ரீக்வன்சில கேட்கலாம். இந்த 8D ஆடியோலாம் இருக்கும்ல அந்த மாதிரி. இதுவே 3 ரிங்ஸ் இருந்தா ஸ்டீரியோ பிளஸ் மைக்ரோஃபோன் இருக்கும். ஸோ அதனால உங்களால் அதில் கால் பேசிக்க முடியும். இந்த பஸ் ஸ்டாண்ட் சைடு, ரோட் சைட்லலாம் விற்கிற ஹெட்ஃபோன்ஸ்ல மோஸ்ட்டாக ஒரே ரிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ வாங்குறப்ப பார்த்து வாங்குங்க. எப்படி வாங்கினீங்கனாலும் அது ஒரே வாரம் தான்.